உலக மக்களே வணக்கம். முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டுருப்பேன், அதை பாருங்கள். அதோட தொடர்ச்சி அது. நான் குஜராத்து ஓட்டு ஐடி வச்சுருக்கேன். எனக்கு குஜராத் நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும், குஜராத் மக்கள் நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் குஜராத்துக்காரன்னு சொன்னால் அந்த மக்கள் நம்புமா? சொல்லுங்கள். மோடிஜிவே சர்டிஃபிகேட் இல்லை, அவர் படிக்கவே இல்லை, இந்த ஒரு 10 வயசு குழந்தையெல்லாம் கிளின்னு கிழிச்சு நம்ம போய் சொல்ல முடியுமா நான் குஜராத்துக்காரன்ட்டு? சொல்லுங்கள் மக்களே. அந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க ஆதார் கார்டு இருக்கலாம், ரேஷன் கார்டு இருக்கலாம், ஓட்டு ஐடி இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசலண்டா. சொல்லுங்கள் மக்களே. நான் தமிழ்நாட்டுக்காரன். இப்போ குஜராத்தில் ஒரு பிரச்சனைண்டா அடுத்த செகண்டே பேசுவேன். இப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனைண்டா அடுத்த செகண்டே பேசுவேன். இது மக்களுக்கு தெரியும், சரிங்களா? எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எனக்கு கவலையே கிடையாது. நான் நியாயத்தை பேசுகிறேன், உண்மை தானே? மக்களுக்கு பிடிச்சா கேட்கட்டும், பிடிக்கலன்னா வீடியோ தள்ளி விட்டு போட்டோம், சரிங்களா மக்களே? திருப்பரங்குன்றத்து மலை இது தமிழ்நாட்டில் நம்பர் 1 கடவுள்னு வச்சு கும்பிட்றாங்க, சரிங்களா? இந்த பிரச்சனையை பேசணுமா இல்லையா? சொல்லுங்கள் மக்களே. தமிழ்நாட்டு அரசியல்வாதியை பேசணுமா வேணாமா? இப்போ அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் பேசுவேன், துபாயில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் பேசுவேன், சீனாவில் ஒரு பிரச்சனையாக நான் பேசுவேன், ஜப்பானில் ஒரு பிரச்சனையாக நான் பேசுவேன், சிங்கப்பூரில் ஒரு பிரச்சனையாக நான் பேசுவேன். இந்தியா மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் பேசணுமா இல்லையா? இதெல்லாம் நியாயம் ஒரு அரசியல்வாதி? சொல்லுங்கள். நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர், நானே பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் மக்களே. தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பேசணுமா இல்லையா? முருகன் கோயில் வேறு இடத்துல இருக்குது, அது வேறு பிரச்சனை. இங்கே அரசியல் பண்ணுறீங்களே, நீங்கள் பொதுவாக தானே பண்ணுறீங்க. நீங்கள் பொதுவாக பண்ணுறீங்களோ தனியாக பண்ணுறீங்களோ, தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் பாத்ரூம் கழுவு